ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் TNWWHCLன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, என்ன ஜாப் ரோலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர் அப்படின்ற ரோலுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தோம்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிஎன்னு சொல்லக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்என்னு சொல்லக்கூடிய காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நாட் எக்ஸீடிங் 65 இயர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிசைட் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரோலுக்கான ஸ்கில்ஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கு கீழே உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, என்ன டெஸ்டினேஷன் ஒர்க் பண்ணீங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டு அடுத்த பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருந்தாலும் அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோடையே சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுட்டு எந்த பிளேஸ்லேருந்து சென்ட் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸ் நேம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அதோடைய டேட் வந்து போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் த சேர்பர்சன் தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் கார்ப்பரேஷன் லிமிடெட், கமிஷனரேட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர், 2nd floor, காமராஜர் சாலை, லேடி வெல்லிங்டன் காலேஜ் கேம்பஸ், நியர் தி ஹவுஸ், சென்னை 600005. இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட் டு அப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா 20/2/2024 5 மணிக்குள்ளே, சாயந்தரம் 5 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து பார்த்திங்கன்னா 20/2/2024 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவங்க கேட்டிருக்க அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருந்தால் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்க கேட்ட எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருந்தால் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் பார்த்துட்டு இருக்க இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே வருதா இந்த லாஸ்ட் பேஜான இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து அந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுற மெத்தட். ஓகே, இப்போ பார்த்து அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.